ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அந்த ஆதி அன்புக்கு திரும்பி வான்னு சொன்னான். அந்த ஆதி அன்பு, அந்த ஆரம்ப காலங்களிலே நான் உனக்கு செய்தவைகள் எல்லாம் நினைத்த போது அவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொன்னா அந்த அன்பு. பாருங்க, எபேசு சபையின் தூதனுக்கு சொன்னார், எல்லாம் கரெக்டா வச்சிருக்கிற, எல்லாம் சரிதான், இவைகளெல்லாம் உன்னிடத்திலே உண்டு, இவைகளெல்லாம் உன்னிடத்திலே உண்டு, ஆனாலும் என்ன குறைவுண்டா? ஆண்டவர் சொல்லுகிறார், எபேசு சபையை பார்த்து சொன்னார், எல்லாம் சரியா வச்சிருக்கிற, ஆனா என்ன இல்லை, அந்த ஆதி அன்பை விட்டுட்டியே. யாக்கோபு கிட்ட சொல்றார், ஆதி அன்பை விட்டுட்டியே, ஆதியிலே என்னோடு கூட பண்ணின, என்னோடு கூட பேசின, என்னோடு கூட நீ உடன்படிக்கை செய்த எல்லாவற்றையும் மறந்து இப்ப எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? பெத்தேலுக்கு திரும்ப வான்னு சொன்னார். ஏன்னா அந்த ஆதி அன்பை நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? மறுபடியும் புதுப்பித்தாக வேண்டும். அது சொல்லுகிறார், எபேசு சபையோடு கூட பேசுகிற போது சொல்லுகிறார், ஆதி அன்புக்கு நீ திரும்பி வா, மனம் திரும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை என்ன செய்ய, திரும்ப செய்யன்னு சொன்னான். ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அவன் சொல்லுகிறான், அந்த ஆதி நாட்களிலே உங்களுக்கு இருந்த அந்த அன்பு, ஆதி நாட்களிலே என்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் தேவனை பற்றி கொண்ட போது உங்களுக்கு ஏற்பட்டதான அந்த மகிழ்ச்சியிலே உங்கள் கண்களையும் கூட பிடுங்கி எனக்கு கொடுக்கிறதற்கு நீங்க ஆயத்தமா இருந்தீங்க, கொடுத்து இருப்பீங்கன்னு சொன்னான். சொல்றான், சாட்சி சொல்லுகிறான், அந்த கலாத்து நாட்டு சபை அப்படி இருந்ததான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆரம்ப அன்பு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, கண்களை பிடுங்கி பவுல் சொல்லி எனக்கு கொடுன்னு சொல்லி இருந்தா கூட நீங்க கொடுத்து இருப்பீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆதி அன்பு இன்றைக்கு எங்கே? ஆண்டவர் இன்றைக்கு சபையில் அதை தான் கேட்கிறார், தேவ பிள்ளைகள் கிட்ட அதை தான் கேட்கிறார். ஒரு போராட்டமான காலங்களிலே ரட்சிக்க கூடாதபடிக்கு உளையான சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருந்த உன்னை தேவன் தூக்கி எடுத்த அந்த நாளிலே இருந்த அந்த தெய்வீக அன்பு இப்பொழுது எங்கே? திரும்ப வான்னு சொன்னார், பெத்தேலுக்கு வான்னு சொன்னார். அந்த அனுபவங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஒருவேளை தேவனை விட்டு வெளியே போயிருக்கலாம், தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், இந்த ஆதி அன்பை விட்டு விலகி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை திரும்பவும் செய்ய நம்மை புதுப்பிக்க வேண்டும். யாக்கோபு கிட்ட அதை தான் எதிர்பார்த்தார். பெத்தேலுக்கு வா. பெத்தேலிலே யாக்கோபு என்னெல்லாம் பெற்றுக்கொண்டான், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் அவனுக்கு தந்தார் என்பதை ஒவ்வொரு நாளும் அந்த பெத்தேலின் அனுபவங்கள். ஏன்னு சொன்னா அது தேவனுடைய வீடு. தேவன் என்ன செய்வாரா? அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவர்.